பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தற்போது நடைபெற துவங்கியிருக்கிறது. மிக முக்கியமான ஆலோசனை இதில் நடைபெற இருக்கிறது என்பதைத்தான் பார்க்கின்றோம். நேற்று ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகளுடைய துப்பாக்கிச் சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இதில் அவசரமாக சவுதி அரேபியா சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தமது பயணத்தை முன்கூட்டியே முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அங்கு சென்று அங்கிருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து ஆய்ந்தறிந்திருக்கிறார். முப்படைகளின் தலைமை தளபதி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றக்கூடிய மிக முக்கிய ஆலோசனை கூட்டம் தற்போது துவங்கியிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் காவியா இணைப்பில். விவரம் சொல்லலாம். வணக்கம். பஹல்காம் தாக்குதலில் 26 தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பிரதமர் மோடி இல்லத்தில் டெல்லியில் உள்ள பிரதமர் மோடி இல்லத்தில் அமைச்சரவை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். தீவிரவாத தாக்குதல் குறித்து பிரதமர் மோடியிடம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் முன்னதாக கேட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது முன்னதாக பஹல்காமில் நேற்று நடந்த அந்த பைசரி பள்ளத்தாக்கு பகுதிகளில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலில் அங்கு துப்பாக்கிகளுடன் சென்ற தீவிரவாதிகள் தொடர்ந்து அங்கு கூட்டமாக நின்று கொண்டிருந்தோரை நோக்கி சுட்டதில் 26 பேர் உயிரிழந்தனர். இதில் தொடர்ந்து அதில் ராணுவ அதிகாரி உட்பட பலர் உயிரிழந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் தீவிர கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்றே சம்பவ இடத்திற்கு சென்று தொடர்ந்து அங்கு அவசர ஆலோசனை நடத்தினார். உமர் அப்துல்லாவுடன் சேர்ந்து தீவிர கண்காணிப்பு மற்றும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அவர் கேட்டறிந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் இன்று காலை உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில் காயமடைந்தோரை அவர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். அப்போது உயிரிழந்தோரின் குடும்பத்தார் கதறி அழுத நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இதே போல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜித் தோவல், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலும் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அப்போது பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக விரைவில் வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை வீழ்த்துவதில் ஓரணியில் நிற்பதாகவும் 26 பேர் உயிரிழக்க சதி செய்த அனைவரையும் இந்தியா அடையாளம் கண்டு நீதியின் முன் நிறுத்தும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த நிலையில்தான் தற்போது டெல்லியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் தற்போது மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கை தொடர்பாகவும் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு தொடர்பாகவும் தீவிர ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இதனிடையே நேற்று தாக்குதல் நடத்தி தப்பிய சந்தேகிக்கப்படும் தீவிரவாதிகளின் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் இந்த நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.